ஐயோ ஆசையா இருக்கு பார்க்கும்போது. இது வாங்கலாமா அதை வாங்கலாமா எத்தனை தான் யோசிப்போம் நம்ம. ஆமை மேல விளக்குமா ஜென்ரலா எல்லாருக்கும் ஆமைனாலும் ஆந்தனாலும் பாம்புனாலும் ஒரு பயம் வந்துடும். ஆமை பூந்த வீடு உருப்படாதுங்க. இதெல்லாம் வந்து வச்சுட்டீங்கன்னா அது கிடையாது. அதாவது மனம் என்னும் வீட்டுக்குள் போராமை கல்லாமை இயலாமை அவதாரம். அதாவது பெருமாள் வந்து தசாவதாரம் சொல்லுவாங்க. அதில் 2வது அவதாரம் கூர்மாவதாரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து தீட்சைன்னு சொல்லுவாங்க. குரு கிட்ட இருந்து மந்திர உபதேசம் வாங்குறது. ஸ்பரிஷ தீட்சைன்னு எங்க பிறகுறாங்களோ அதே இடத்துல தான் பிரசவம் பார்ப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தான் பார்ப்பாங்க. இது நீண்ட நாள் மூச்சு பயிற்சி. ஆமை வந்து ரொம்ப நாள் வாழும். மூச்சு பயிற்சி ஆமையை வச்சுதான். இது வந்து ஆந்த விளக்கு. மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த. இரவுல விழிக்கும் பகல்ல உறங்கும். அதோட நேச்சரே அதுதான். நைட்ல மட்டும் முடிச்சுட்டு இருக்கோம். 1/2 கிலோ வெயிட்ல பண்ணிருப்போம். உள்ள வந்து ஸ்வஸ்திக் யந்திரம் இருக்கும். ஸ்வஸ்திக் வந்து விநாயகரோட இந்த தீப சுடர்ல இந்த தெய்வத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், வாஸ்து குறைகள் போகும். இந்த மாதிரி தன்மை இதுல வரும். ஐயோ ஆசையா இருக்கு பார்க்கும்போது. இது வாங்கலாமா அதை வாங்கலாமா எத்தனை தான் யோசிப்போம் நம்ம. ஆமை மேல விளக்குமா ஜென்ரலா எல்லாருக்கும் ஆமைனாலும் ஆந்தனாலும் பாம்புனாலும் ஒரு பயம் வந்துடும். ஆமை பூந்த வீடு உருப்படாதுங்க. இதெல்லாம் வந்து வச்சுட்டீங்கன்னா அது கிடையாது. அதாவது மனம் என்னும் வீட்டுக்குள் போராமை கல்லாமை இயலாமை வரக்கூடாது. போராமனா ஐயோ அவன் மட்டும் வளர்றானு, அவன் மட்டும் நல்லா இருக்கிறானு அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காரணும். கல்லாமனா அவனை பற்றி போட்டு கொடுக்குது. அம்மா அம்மா அவன் என்ன பண்ண தெரியுமா, காலையில நீ வச்சு இந்த கேக் இவன் தான் எடுத்து சாப்பிட்டான், அவன் வீட்டுல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஏழாமனா கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் தூக்கிட்டு போறோம். சார் சார் என்னால முடியாது சார். அப்ப எதுக்கு நீ டாக்டர் படிச்ச, இந்த இவங்களை காப்பாற்ற முடியாது எதுக்கு டாக்டர் படிச்ச, அப்ப காசை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க காசை கட்டிட்டு முன்னாடி நான் எவ்வளவு ட்ரை பண்ணேங்க முடியலங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்புறோம். ஃபர்ஸ்ட் அவர் முடியலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி கூர்மாவதாரம். அதாவது பெருமாள் வந்து தசாவதாரம் சொல்லுவாங்க. அதுல 2வது அவதாரம் கூர்மாவதாரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து தீட்சைன்னு சொல்லுவாங்க. குரு கிட்ட இருந்து மந்திர உபதேசம் வாங்குறது. ஸ்பரிஷ தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. குரு காதை மூடி தண்ணீர் வார்த்து நமக்கு வந்து மந்திர உபதேசம் பண்றது. அது பேரு ஸ்பரிஷ தீட்சைன்னு பேரு. இது யார் பண்றான்னா கோழி பண்ணுது. முட்டை போட்டு மேல உட்காந்து அடக்காத்து சூடு கொடுத்து குஞ்சு பொரிக்குது. இது ஸ்பரிச தீட்சை. நோக்கு தீட்சை. குரு மேல சிஷியம் கீழே கண்ணிலேயே அந்த மந்திர உச்சாடனங்களை தாரவாத்து கொடுக்கறது. அந்த பவரை வந்து தாரவாத்து கொடுக்கறது. இதை யார் பண்றாங்கன்னா மீன் பண்ணுது. முட்டை இட்டு குஞ்சு பொரிக்குது கண்ணிலேயே. இது வந்து மீன் பண்ணுது. ஞான தீட்சை அடுத்த லெவல். ஞான தீட்சைன்றது அடுத்த லெவல். அதாவது நம்ம இங்க இருக்கிறோம். குரு வந்து வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு இதுல தாய்லாந்துலயோ இல்லைன்னா அமெரிக்காலயோ இல்லைன்னா வந்து இந்தோனேஷியால இருக்காரு. இங்க உட்காந்து குருதேவா நான் இதை பண்ணலான் இருக்கேன். அவர் அங்க இருந்து சொல்ல பண்ணுப்பா கரெக்டா இருக்கும். டெலிபதி மாதிரி. ஆமா எந்த இடத்துல முட்டை போடுதோ அதே இடத்துக்கு வந்து தான் மறுபடியும் முட்டை போடும். பெண்கள் எங்க பிறகுறாங்களோ அதே இடத்துல தான் பிரசவம் பார்ப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தான் பார்ப்பாங்க. இது நீண்ட நாள் மூச்சு பயிற்சி. ஆமை வந்து ரொம்ப நாள் வாழும். மூச்சு பயிற்சி ஆமையை வச்சுதான் பண்ணாங்க. இந்த இப்போ வந்து நம்ம இப்போ உங்க கடை லொக்கேஷன் எங்க இருக்க உன்னோட இது லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அந்த மேப் எங்க போகுது அப்படியே பார்த்தா அங்கே முட்டு சந்தை பரவாயில்ல அது உள்ள போ அப்படின்னு சொல்றோம். கூகுள் மேப் போய் சொல்லாது. அந்த காலத்துல கூகுள் மேப் வந்து ஆமை தான். எந்த இடத்துல அது பிறக்குதோ அதே இடத்துக்கு தான் அது வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நாகப்பட்டினத்துல இருந்து வணிகத்துக்கு போறாங்க கடல்ல அப்படின்னு பொழுது ஆமையை பிடிச்சிட்டு போவாங்க. நாகப்பட்டினத்துல இருந்து நீர்வழி பாதை அப்படின்றது இந்த அது வந்து ஸ்விம்லாம் பண்ணாது. அதுல வந்து நீரோட்டம் சொல்லுவாங்க. அந்த நீரோட்டத்துல போய் உட்காந்துரும். அது பாருன்னா அடிச்சுட்டு அதுல போயிடும். போறது தப்பான வெளியே வந்துடும். மறுபடியும் அந்த நீரோட்டில் போயிடும். இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும்னா பர்மா இருக்கு இல்லைங்களா, பர்மால நம்ம ஆளுங்கள்லாம் வேலைக்கு போனாங்க. சம்பளம் எல்லாம் சரியா கொடுக்கல. உடனே பர்மால இருக்க தேக்கெல்லாம் வெட்டினாங்க, தூக்கி கடல்ல போட்டாங்க. நேரா வந்து பூம்புகார்ல வந்துச்சு. அதான் நாட்டுக்கோட செட்டி ஃபுல்லா பூம்புகார்ல தேக்கிலேயே இழைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நீரோட்டம் பூம்புகார்ல வந்து விழுது அப்படின்றத கண்டுபிடிச்சது இந்த ஆமையை வச்சுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐம்புலனுங்களை அடக்கணும்ன்றது ஆமையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது தன்னோட உடம்புல எல்லாத்தையும் இழுத்துக்கும். தலை வாழை கை கால் எல்லாத்தையும் அந்த செல்லுக்குள்ள ஓடிடும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அந்த இடத்துல பேசணும், இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும். அதை வந்து ஆமையை வச்சு பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வழிகாட்டும். இதுலதான் பெருமாளோட மனைவியே கிடைச்சாங்க. கூர்ம அவதாரத்துல தான் மேருமலை வச்சு பார்க்கடலை கடையிறாங்க. கடையும் பொழுதுதான் லக்ஷ்மியில இருந்து காமதேனுல இருந்து கற்பக விருஷன்ல இருந்து எல்லாமே அதுல தான் வருது. அதனால கூர்ம அவதாரம் தான்
நம்ம ஏற்றும் போது நமக்கு வழிகாட்டும். ஆன்மீக ரீதியிலும் சரி, நமக்கு வந்து வாழ்க்கையில எந்த வழியில போனா கரெக்டா இருக்கும், இது கரெக்டா தப்பா எல்லாமே இது வழிகாட்டும். இப்ப மோதிரம் நிறைய பேர் போடுவாங்க இந்த கூர்ம வடிவத்துல. அது வந்து தலை வந்து இப்படி இப்படி பார்த்த மாதிரி, நம்ம கையில இப்படி போடும்போது தலை இப்படி மேல பார்த்த மாதிரி இருந்துன்னா நமக்குள்ள இருக்கிற தேடுதல் தேடுவோம். அதுவே தலையை இப்படி வச்சு போட்டோம்னா, கீழ் நோக்கி போட்டோம்னா வெளி இடத்துல நம்மளோட வழிகள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம், வழி காட்டும். அது வந்து குறிப்பா ஆள்காட்டி விரல்ல மட்டும்தான் போடணும். ஏன் ஆள்காட்டி விரல், இதுக்கு பேர் குரு விரல்னு பேரு. குரு வந்து வழிகாட்டுவாரு. சார் எனக்கு படிக்கிறதுக்கு தெரியல சார், புரியல சார், வா உட்கார், இதெல்லாம் இப்படி எல்லாம் படிக்கணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி வழிகாட்டு. பெருமாள் வந்து காக்கும் கடவுள். இந்த மீதி எல்லா அவதாரத்திலையும் அழிச்சிருப்பார். இந்த ஒரே ஒரு அவதாரத்துல தான் எல்லாரும் காத்திருப்பார், யாருமே அழிச்சிருக்க மாட்டார். கூர்ம அவதாரத்துல மோகினி அவதாரம் எடுத்து கூட யாரையும் அழிக்கல பாருங்க. மீதி எந்த அவதாரம் எடுத்தாலும் அழிச்சிருப்பாரு. இந்த அவதாரம் அழிக்கிறது, நம்ம வளரவும் செய்வோம், மற்றவங்களை வாழவும் வைப்போம். இந்த அவதாரத்துல நம்ம வழிபாடு பண்ணோம். பியூட்டிஃபுல். 560 ரூபா தான் இந்த தீபம். எத்தனை விளக்கு வாங்குறீங்க? அதுதானே நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஐயோ, இது பாத்தீங்கன்னா இது வந்து ஆந்த விளக்கு. மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த. இரவுல விழிக்கும், பகல்ல உறங்கும். அதோட நேச்சரே அதுதான். நைட்ல மட்டும் முடிச்சுட்டு இருக்கோம். 1/2 கிலோ வெயிட்ல பண்ணிருப்போம். உள்ள வந்து ஸ்வஸ்திக் யந்திரம் இருக்கும். ஸ்வஸ்திக் வந்து விநாயகரோட யந்திரம். அப்படி உலகத்திலேயே மிக கொடூரமான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர். அவரோட கையில ஒரு பேட்ச் ஒண்ணு போட்டிருப்பாரு, சகப்பு கலர்ல. அந்த பேட்ச நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்வஸ்திக்க கொஞ்சம் லைட்டா சாச்ச மாதிரி வச்சிருப்பாரு. அதனாலதான் ஒரு கொடூரமான மனுஷனா மாறினாரு. சோ எல்லா கணத்துக்கும் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர், பூதத்துக்குலாம் அதிபதி. சோ அந்த விநாயகரோட யந்திரம் வெற்றியை கொடுக்கறதுக்கு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. இதுல தொடர்ந்து விளக்கேத்தனம்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேர்த்து வைக்கணும். சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, சேர்த்து வைக்கணும். அது எப்படி வந்து நம்ம சங்கதிகளுக்கு வந்து வச்சுட்டு போறோம். எங்க அப்பா இருந்தாரு, ஒன்றுத்தையும் வைக்கலங்க, நான் அவர் நல்லா தாங்க வாழ்ந்தாரு அப்படின்றதோட, எங்க அப்பா இருந்தாரு, அவர் இல்லைன்ற குறை எனக்கு இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்துச்சு. பணம் காசெல்லாம் நிறைய இருக்கு, எங்க அப்பா இல்லைங்க அப்படின்ற சொல்ற அளவுக்கு அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்றதுக்கான வழியே இது கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுத்து வந்து கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வீணா வெற்றி. இதோட அழகு வந்து வி மாதிரி இருக்கும், வி மாதிரி இருக்கும், கண்ணு பெருசா இருக்கும். ஸோ இதுதான் இதோட தன்மை. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த யந்திரம் எதுனா ஸ்ரீ யந்திரம். அம்பாள் வந்து ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜினி அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்து லலிதா திரிபுர சுந்தரி இருப்பா. உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் இதுக்குள்ளதான் இருக்கும். விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு, குலதெய்வத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தி, நவ ஆபரண பூஜை இதெல்லாம் பண்ணோம்னா எல்லாராலையும் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு லலிதா சலசரநாமம் சொல்ல வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணா, விளக்குல இந்த தீப சுடர்ல இந்த தெய்வத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், வாஸ்து குறைகள் போகும். இந்த மாதிரி தன்மை இதுல வரும். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.